முதல்ல இதுல எழுதிருக்கிறது உண்மையா இல்லையா அத மட்டும் சொல்லுங்க. இல்ல, பொய். பொய் தானே? அப்ப அம்மா கூட்ட கேட்டுருவோம். அம்மா, டேய் 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 டேய், சும்மா இருடா. அப்ப உண்மையை சொல்லுங்க. ஆமாண்டா, உண்மைதான். இப்ப என்ன இருக்கு? இங்க பாரு விஜய், இது எப்போ முடிஞ்ச விஷயம். கோர்ட்டே விசாரிச்சு முடிச்சு விட்டுட்டாங்க. இப்ப தேவையில்லாம இதுல தலையிடாத. நல்ல கதையா இருக்கே. செய்யாத ஒரு தப்புக்கு தாத்தாவை 7 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு நீங்க இங்க ஜாலியா இருந்தீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங் எதுவுமே இல்லல்ல. அதுக்கு பிறகும் தாத்தாவை இங்க இருக்க விடாம ஒரே டார்ச்சர். ஆனா நான் பழச கிளறக்கூடாது. இப்ப கூட தன்னோட சொந்த பையனுக்கு தான் ஒரு கொலைகாரன்னு தெரிஞ்சும் கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீலிங் பயம் எதுவுமே கிடையாது இல்ல? எல்லாம் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு அசால்ட்டா தானே இருக்கீங்க அப்படியே. டேய் 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 டேய், நிஜமா தான்டா சொல்றேன். எல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்போ தேவையில்லாம எதுக்கு கலர் இப்போ? அதனால உனக்கு என்னடா கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போகுதா? உங்கள மாதிரி கேவலமான ஒருத்தரை அப்பான்னு சொல்லிக்கிற அசிங்கத்தை இனிமேலாவது நான் செய்யாம இருப்பேன்ல, அது பத்தாதா? டேய், ரொம்ப ஓவரா பேசாத சொல்லிட்டேன். உன் வயசுக்கு என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணு. எதை பேசணுமோ அதை மட்டும் பேசு. எல்லாம் எனக்கு தெரியும்டா. இதெல்லாம் உங்க தாத்தா பண்ற வேலை தானே? அவர் சொல்லித்தாண்டா இதெல்லாம் உனக்கு தெரியும். லெட்டர் போட்டு பயமுறுத்துற விஷயம் கூட அவர் சொல்லித்தாண்டா நீ செய்யற. இப்ப கூட இவ்ளோ அசிங்கமா தப்பா நினைக்கிறீங்க பாருங்க. இதுக்கும் தாத்தாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க 4 பேரும் பேசிட்டு இருந்தத நான் என் காதால கேட்டேன். சித்தப்பா மாமா எல்லாரும் கொலை செஞ்சது நாம தான் ஒத்துக்குவோன்னு சொன்னது, அதோட நீங்க முடியாதுன்னு சொன்னதும் எல்லாத்தையும் நான் கேட்டேன். இத்தனை வருஷமா ஒரு கொலையை செஞ்சுட்டு எப்படி ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லாம உங்களால நடமாட முடியுதுப்பா? இதெல்லாம் அப்பாவா இருக்கிறதுல என்ன தகுதி இருக்கு? வாயை உடைச்சுவேன். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அடிச்சு பல்லக்குல பேத்துருவேன். பேசாம போயிரு சொல்லிட்டேன். ஓஹோ, உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே என் மேல எகிறீங்களா? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது மத்த எல்லாருக்கும் ஒரு நாள் தெரியதானே போகுது. என்னடா மிரட்டி பாக்குறியா? எல்லார்ட்டையும் சொல்லிடுன்னு மிரட்டி பாக்குறியா? நான் ஒன்னும் அப்படிலாம் நினைச்சு சொல்லலையே. சரி சரி, அப்படியே நினைச்சுதான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? டேய், உனக்கு என்னடா வேணும் இப்போ? அதான் சிம்பிள். அந்த மத்த 3 பேரும் செஞ்சதை நாம தானே ஒத்துக்கலாம்னு சொல்றாங்கல்ல, நீங்களும் போய் ஒத்துக்கோங்க. அதான நியாயம். டேய், நியாயம் அநியாயத்தை பத்தில நீ பேசாத. எனக்கு எல்லாம் தெரியும். ஒழுங்கா போயிரு சொல்லிட்டேன். நான் பேசதான் செய்வேன். ஒரு கொலைகாரன் நீங்களே இவ்ளோ திமிரா இருக்கிறப்போ நான் எதுக்குப்பா அமைதியா இருக்கணும்? என்னடா ஓவரா பேசு. அடிங்கப்பா, நல்லா அடிங்க. நான் என்ன பண்ணேன்? தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன இது? வாய் மூடு சொல்லு. நியாயத்தை கேட்டா அடிக்க வருவார் அவரு. அமைதியா இருடா. எங்க என்னங்க பண்றீங்க? கேளுமா, நீ என்ன பண்ணாருன்னு. என்னங்க பழக்கம் இது? எவ்வளவு பெரிய பையனை கை நீட்டி அடிக்கிறீங்க? அவன் திருப்பி கை நீட்டினா உங்களுக்கு தான அசிங்கம். நீட்டிடுவானா அவன்? நீட்டறா பாப்போம். எங்க? இப்ப அதான் நடக்க போகுது இங்க பாரு. சும்மா நடக்க போகுது. டேய், இருடா. அடிங்க, வாங்க. போங்க. சும்மா இருங்க. டேய், நீ அமைதியா இருடா. குறுக்க பேசாத. 10 நிமிஷம் உள்ள போயிட்டு வரதுக்குள்ள இங்க இப்ப என்ன நடந்துச்சு? அத உன் புருஷன் கிட்டே கேளு. இவரெல்லாம் ஒரு அப்ப. நான் சொன்ன மாதிரி செய்யல, நாளை பின்ன நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். கண்டிப்பா இருக்கவே மாட்டேன். எங்க என்னங்க பிரச்சனை? இவன் இப்படி பேசுறான். என்ன நடந்துச்சு? நகலா, நீ விட்டுரு. நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். இனிமே பேசுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி நடந்துக்கல, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். கன்ஃபார்மா போயிடுவேன். டேய், போறதா போடா. பெரியவ மாதிரி விசாரணை பண்ண வேண்டியா நீ? விஜய், எங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்குள்ள? அவன் ஒரு பக்கம் கோச்சிட்டு போறான், நீங்க முறுக்கிட்டு நிக்கிறீங்க. கேட்டாலும் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க. மேகலா, விடுன்னு சொல்லிட்டேன். விடுனா அவன் என்னமோ சொல்றது கேட்காம நான் வீட்டை விட்டு போயிடுவாங்கறான். அப்படி என்னங்க சொன்னா உங்ககிட்ட? மேகலா, ஒண்ணும் இல்ல. நீ கொஞ்ச நேரம் அமைதியா மட்டும் இரு. அவன்கிட்ட போய் எதுவும் கேட்காத. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏங்க, ஷோ, இந்த அப்பனுக்கும் மகனுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு ஒரு அப்பாவிய மாட்டி விட்டீங்களா? உங்களை ஒரு வழி பண்றேன்.
மேகலா டீ எடுத்துட்டு வா. இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. டேய் விஜய், விஜய், விஜய் எங்க போனா இவன்? அப்பா, நான் சொன்னதை செஞ்சாதான் திரும்ப வீட்டுக்கு வருவேன், இல்லைன்னா வீட்டுக்கு வரவே மாட்டேன். ஏங்க ஏங்க, என்ன நம்ம பையன் பண்ணிருக்கிற வேலையை பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய் விடு பாத்துக்கலாம். என்னங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? விஜய் வீட்டை விட்டு போயிருக்கான். அதுவும் தெளிவா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அதான் நான் பேசிட்டேன்ல, கவலைப்படாத, திரும்பி வந்துருவான். இங்கதான் எங்கேயாவது போயிருப்பான். அப்ப அவன் எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய் எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் எப்படிங்க கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாம சொல்றீங்க? இது வரைக்கும் அவன் நம்மள விட்டு ஒரு நாள் கூட தனியா எங்கேயும் போனதில்ல. இப்ப எங்க போயிருக்கானோ என்ன பண்றானோ தெரியல. எங்க காலையில எப்ப பாத்தீங்க அவனை? காலைல பாத்ரூம் போகும்போது பார்த்தேன், இங்கதான் படுத்து கிடந்தான். அப்புறம் அதுக்கப்புறம் தான் கிளம்பிருக்கான். எங்க வாங்க போய் தேடி பாப்போம். ஏய் எங்கன்னு போய் தேடுவ? ரோடோட அலைய சொல்றியா என்ன? அதுக்காக போன போதுன்னு விட்டுருவீங்களா? மேகலா விட சொல்லல, எனக்கே இப்பதான் தெரியும். லெட்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வருது. யோசிப்ப பொறு. எங்க போயிருப்பான், என்ன பண்ணுவான், யோசிப்போம், விசாரிப்போம், கண்டுபிடிப்போம், வெயிட் பண்ணு. அவன் எங்க சுத்தாலும் வீடு வந்து சேர்ந்துருவான். அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த வயசு பசங்க வீட்டை விட்டு போறதெல்லாம் ரொம்ப சகஜம் மேகலா. கையில இருக்கிற காசு தீர்ந்து போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தேடி வந்துருவான் நம்மள. ஒரு அப்பாவா கொஞ்சமாவது பதட்டா இருக்கா உங்களுக்கு? எல்லாம் உங்களாலதான். அவன் தான் அப்பவே உங்களை ஏதோ செய்ய சொன்னான்ல, அது செஞ்சாதான் என்ன? இந்த லெட்டர்ல கூட நான் சொன்னதை செஞ்சாதான் வருவன்னு எழுதியிருக்கான். அப்ப அதை செய்யுங்க. ஏய் என்ன விஷயம் தெரியாம உளறாத. அப்போ என்னன்னு சொல்லுங்க. அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாம் ஒன்ன சொல்லுண்டி. நீ கொடுத்த செல்லத்தினாலதான் அவன் இந்த வயசுலயே என்னை எதிர்த்து பேசுறான். அதை என்னமோ நீங்க சொல்லிக்கங்க. இப்ப என் புள்ளைய கண்டுபிடிச்சாகணும். அவன் எங்கெங்க போவான், அவனுக்கு யாருன்னு தெரியும். ஏய் அதெல்லாம் யோசிக்காம அவன் போயிருப்பான். போனவனுக்கு திரும்ப வர தெரியும். நீ போய் வேலை இருந்தா போய் பார்ப்போம். என்ன வேலை பார்க்கணுமா? இவருக்கு என்ன பண்றது? விஜய், விஜய், எங்க வெளியில காணுங்க. ஏய் வருவாண்டி, ஏன் இப்படி துடிக்கிற? நீங்கெல்லாம் ஒரு மனுஷன். விடுங்க, நானே பாத்துக்கிறேன். ஹலோ. நல்லா இருக்குங்க. விஜய் அங்க வந்தானா? இல்ல இல்ல, போனு சுவிட்ச் ஆஃபா இருந்தது, அதான். சரி சரி, ஓகே. மேகலா, மேகலா. ஐயோ விஜய், எங்கடா போயிட்ட? ஏய் இன்னுமா வரல அவன்? நைட் ஆயிடுச்சுங்க, இன்னும் அவன் வரல. காலையில கிளம்பிருக்கான். இப்ப வரைக்கும் அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு எதுவுமே தெரியல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டேன். யாருக்கும் எதுவுமே தெரியல. நீங்க படுக்க கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டீங்க. உங்க புள்ள பத்தின கவலை கொஞ்சமாவது இருக்கா? நீங்களா ஒரு அப்பாவா?
என்ன பாக்குறீங்க? ச்சீ, என்ன ஜென்மமோ. ஹலோ. சார், ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டேன். இதை வந்துகிட்டே இருக்கு. வெயிட் பண்ணுங்க சார். ½ அன் ஹவரில் நாங்கள் வந்துடுறோம் சார். தேங்க்யூ. எங்க என்னடி? எங்க போறீங்க? ஆஃபீஸ் போகிறேன். பையன் வீட்டை விட்டு போய் 24 மணி நேரம் ஆச்சு. போனவன் திரும்பி வரவே இல்லை. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்தீங்களா? வந்துருவாண்டி. எங்க? ஐயோ, ஹலோ. அது விஜய் அங்க வந்தானா? சரி, வந்தா எனக்கு கால் பண்றீங்களா? சரிங்க. மேகலா, ஏங்க, விஜய் வந்துட்டானா? விஜய் விஜய் என்னங்க, விஜய் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஏங்க, பெத்த மனுஷனுக்கு எப்படி துடிக்கும்? ஒரு சின்ன க்ளூ கூட விஜய் பத்தி கண்டுபிடிக்கலையா? ஏய், எங்கேயாச்சும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான் மேகலா. வந்துருவான். டென்ஷன் ஆகாத. ரொம்ப டயர்டா இருக்கு. கண்டிப்பா வந்துருவான் மேகலா. இங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்கேயா போயிருப்பான். அங்கே போறான். ஏங்க, என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? ஹலோ, விஜய காணோம். அத பத்தி எதுவுமே இவரு கேட்டுக்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு புள்ள தொலைஞ்சு போயிட்டான். அவன் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல. கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல அவருக்கு. யாரும் எதுவும் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. மேகலா, காஃபி கொண்டு வா போ. விஜய் வீட்டை விட்டு போய் 2 நாள் முடிஞ்சிருச்சு. அந்த கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லல்ல? இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது. எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சு ஆகணும். என் புள்ள எங்க? ஒழுங்கு மரியாதையா சொல்லிடுங்க. ஏய், நான் என்ன பாக்கெட்ல வச்சிருக்கேன். எங்க போனான்னு எனக்கு என்ன தெரியும்? சரி, அவனை தேடி கண்டுபிடிக்க நீங்க என்ன பண்ணீங்க? யார்கிட்ட கேட்டீங்க? போலீஸ்க்கு போனீங்களா? அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனீங்களா? இல்ல தெருவா தேடினீங்களா? என்ன பண்ணீங்க? எதுவுமே செய்யல. அவன் வீட்டை விட்டு ஓடி போனது நல்லதுன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. மேகலா, ரொம்ப ஓவரா போற. அவனா ஓடி போயிட்டான். அவனை எங்க போய் தேடுவேன்? எங்க போய் கண்டுபிடிப்பேன்? அப்ப என்ன பண்ணலாம்? வரப்போ வரட்டும்னு விட்டுலாமா? சொல்லுங்க, விட்டுலாமா? எப்படிங்க உங்களுக்கு தூக்கம் வருது? எப்படிங்க நிம்மதியா சோறு சாப்பிட முடியுது? பெத்த புள்ளைய காணோன்னு பதற வேண்டாம், துடிக்க வேண்டாம். ஒரு ஆளா பறந்து எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க ஓடி அலைய வேண்டாம். எதுவுமே இல்லாம அவனா வரும்போது வரட்டும்னா என்னங்க அர்த்தம்? அப்போ அவன் மொத்தமா வராம போனா கூட நீங்க சந்தோஷப்படுவீங்க, அப்படிதானே? மேகலா, கடுப்ப கலப்பாத. நீயா ஏதாவது கற்பனை பண்ணி நீயா ஏதாவது பேசாத சொல்லிட்டேன். யாரு? நான் கற்பனையில பேசுறேனா? அவனுக்கு ஏன் கூட சண்டை இல்லைங்க, உங்க கூட தான் சண்டை போட்டுட்டு போயிருக்கான். நான் சொன்னதை செய்யலனா வீட்டை விட்டு போயிடுவேன்னு தெளிவா சொல்லி டைம் கொடுத்து நீங்க எதுவும் செய்யலன்னு தான் அவன் கிளம்பி இருக்கான்.
அப்படி அவன் என்னதாங்க சொன்னா உங்ககிட்ட? அத சொல்லுங்க. ஏன் மறைக்கிறீங்க? சொல்லிதான் தொலைக்கல. எங்க இங்க பாருங்க, என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை நான் சும்மா விட மாட்டேன். விஜய் ஏன் புள்ள, நான் பெத்த புள்ள. அவன் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கானா அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க எனக்கு முழு உரிமை இருக்கு. பதில் சொல்லுங்க. அவன் என்ன சொன்னா உங்ககிட்ட? ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது? சும்மா நொய்யு நொய்யுன்னு மனசுல போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. ஓஹோ, புள்ளைய காணுங்கிறத விட நான் பேசுறதுதான் உங்களுக்கு டார்ச்சரா இருக்கா? நான் இப்ப சொல்றேங்க, அவன் தானா போகல, நீங்க தான் அவனை விரட்டி விட்டுருக்கீங்க. அப்படியே பச்சன்னா நானும் பாத்துட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. உனக்கு தெரியுமா நான் தான் அவனை விரட்டி விட்டேன்னு? அவ வயசுக்கு மீறி கண்டதையும் பேசுவா, அதுக்கு நானா பொறுப்பு. ஓடி. டேய், என்னடா எங்க பிரச்சனை? எங்கடா விஜய்? வாங்க வந்து கேளுங்க. உங்க மகன் பண்றது சரியா, நீங்களே கேளுங்க. உங்களை யாருக்கு எங்க வர சொன்னது? முதல்ல வெளியே போங்க. சொல்லிட்டே இருக்க, வெளியே போங்க. டேய், நான் வெளியே போகணுமா? முதல்ல உன் மகனை விரட்டி விட்டுட்ட, இப்ப என்ன விரட்டி விட பாக்குறியா? டேய், எங்கடா விஜய்? எங்கடா அவன்? உங்க அப்பா கேக்குறாருல, அவர்கிட்டயாவது சொல்லுங்க. என்கிட்ட தான் சொல்லல. ஏங்களா, தேவலாம் ஏத்தி விடாதான் சொல்லிட்டேன் உன்னை. அவ வெளியே போன எனக்கு எப்படி தெரியும்? என்னமாச்சு? 2 நாளா விஜய காணோம். என்ன காணுமா? ஆமா, 2 பேருக்கும் ஒரே சண்டை. அடிச்சு கொன்றுடா. அடிங்க, வாங்க. இருங்க. நான் சொன்ன மாதிரி செய்யல, நாளை பின்ன நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். கண்டிப்பா இருக்கவே மாட்டேன். அவன் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டான். ஆனா இவரு கொஞ்சம் கூட கவலைப்படாம யோசிக்காம அப்படியே ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காரு. 2 நாள் ஆச்சு. பெத்த மனுஷனுக்கு எப்படி துடிக்கும்? கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? முழுசா 2 நாளா அவனை காணும். புள்ள எங்கன்னு தேட மாட்டியாடா? வருவான்னா அவன் என்ன விருத்தாளி வீட்டுக்கு போயிருக்கான்? டேய், சொல்லுடா, விஜய் எங்கடா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? எங்க போனா? எனக்கு என்னமோ ஓ மேல தான்டா டவுட்டா இருக்கு. இல்லனா இவ்வளவு நேரம் அமைதியா இருப்பே நீ? சொல்றா. தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லிடுங்க. யாரு மேல இருக்கிற கோவத்தை என் புள்ள மேல காட்டாதீங்க. ப்ளீஸ், உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் புள்ள எனக்கு வேணும். ஹலோ, எங்க? எந்த இடத்துல? இது அங்க ஒரு இடத்துல ஒரு பையன் பணமா கிடக்குறான்னு சொல்றாங்க. ஐயோ, என் புள்ள விஜய். என்னாச்சு சார்? என்னென்னமோ சொல்றாங்களே சார். பதட்டப்படாதீங்கம்மா. சரியா யாருன்னு அடையாளம் தெரியல. கடல் அலையில வந்து ஒதுங்கி கிடக்குது. டெத் ஆயிட்டாங்க. வேற யாரா கூட இருக்கலாம்ல. பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. ஐயோ விஜய், 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 ஏன்டா இப்படி பண்ண? ஐயோ அழாதம்மா, முதல்ல அங்க போய் பாப்போமா. இல்ல, என்னால முடியாது. அத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. யோ, அத கொண்டு வா. அழாத, அமைதியா இருமா. அழாதம்மா, பொறுமையா இரு. அவங்க கொடுப்பா. இந்த பர்ஸும் பெல்ட்டும் கிடைச்சது. ஐயோ ஐயோ ஐயோ, இது விஜயோடது தாங்க. இது அவனுடைய பர்சு தான். ஐயோ ஐயோ, அட பாவி மனுஷா, என்னடா உன்னாலதான் புள்ளி காணன்னு தேடி தேடி நான் எந்த தடவை தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். போய் தேடுவோம் மனுஷன.
நினைப்ப கூட நீ வந்தியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா, தகப்பனா? ஐயோ, என் பிள்ளை எப்படி பண்ணிட்டியே? மா ஹாஸ்பிட்டலுக்கு பாடியை கொண்டு போகணும், ரிப்போர்ட் வேற எழுதணும், போஸ்ட்மார்ட்டம் வேற பண்ணணுமா. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சீக்கிரம் பார்த்து அடையாளம் சொல்லுங்க. இல்ல, என் பிள்ளை எப்படி பார்க்க என்னால முடியாது. எனக்கு தேவையில்ல, என்னால முடியாது. ஐயோ விஜய், இல்ல என்னால முடியாது. வாமா வா. ஏய் கூட்டு வாடா. இருக்காது மேகலா, அதுக்காத வா. சரி வாங்க. தள்ளிங்க தள்ளு. விஜய் விஜய், ஐயோ விஜய், எனக்கு அந்த துணி எடுப்பா, பார்த்து சொல்லுங்க.